தேர்தல் முறையே தப்பு. உலகத்துல எல்லாரும் இந்த 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 மிஷின்ல இந்த வாக்கு எந்திரத்தை ஒழிச்சிட்டான். கண்டுபிடிச்சவனே விட்டுட்டான். இவன் கட்டிக்கிட்டு தொங்குறான்னா என்ன, அதுக்குள்ள விளையாடுறான். திரிபுரால 2 விழுக்காடு ஓட்டு இருந்துச்சு பிஜேபிக்கு. இந்த தேர்தலில் 42 விழுக்காடு. என்ன பண்றான்? அதுக்குள்ள ஏமாற்று. ஏய், என் பிள்ளைய நீட்டு தேர்வு எழுதும்போது மூக்குத்திய கலட்டின, தோட கலட்டின, தொங்கட்டான கலட்டின, துப்பட்டாவை எடுத்த, மூக்குத்தி தோடுக்குள்ள பிட்டடிச்சு கொண்டு வர முடியுங்கிற நம்புற நீ இந்த எந்திரத்துல உன்னால ஏமாத்த முடியும்னா நீ நம்ப மாட்ட? எப்படி இது? எப்படி இது? உலகத்துல எல்லா நாடுகளும் கைவிட்டு விட்டது. இந்த நைஜீரியாங்கிறது இந்த நாடு தான் கட்டி பிடிச்சது. ரெண்டுமே கரப்டா கண்ட்ரி, ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட தேசங்கள். அவரே சொல்றாரு பாருங்க, யாரு? ஐயா சுப்பிரமணிய சாமி. இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிப் இருக்கு, இது ஜப்பான்ல தயாரிச்சதுன்ட்டு. ஏன் நீ இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிப்பை பயன்படுத்தினா அறிவு நாடு நீ பைத்தியமாடான்னு கேட்கிறான். அவன் இதை பயன்படுத்துறதுக்கு அவன் தூக்கி குப்பையில போட்டான். அவன் பேலன்ஸ் வாக்கு சீட்டு முறைக்கு வந்துட்டான். அமெரிக்கா என் அன்பு மக்களே, இதை கண்டு வந்த அவனே தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துட்டான். இந்த நாட்டில் இவன் சொல்றான், ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரே நாள் ராத்திரியில ஜிஎஸ்டி வரி விதிக்க முடியுமா? ஒரே நாள்ல தேர்தல் நடத்த முடியாதான்? ரொம்ப கஷ்டமா. ஏன்னா பெரிய நாடா. ஏன் பெரிய நாடா வச்சிருக்க? உன்னை யார் வச்சிருக்க சொன்னது? யார் வச்சிருக்க சொன்னது? கியூபா ஒரு உள்ளங்கேரம் நாடு, சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு. கல்வியை, மருத்துவத்தை, போக்குவரத்தை தன்னகத்தில் வைத்து தன் தேசத்தின் மக்களுக்கு பொதுமையா கொடுக்குது. ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குது. எப்படி எப்படி கொடுக்குது? கியூபா போக்குவரத்து அரசு, கல்வி அரசு, மருத்துவ அரசு சரியா சமமா தரமா தன் குடிகளுக்கு கொடுக்குது. சின்ன நாடு கேட்டாது, சின்ன நாடு. இந்தியா பெரிய நாடு. யார் வச்சு? 29 நாடு, 7 ஒன்றிய பிரதேசங்கள் இந்தியா. இந்தியா பல தேசங்களின் ஒன்றியம். நீ ஒற்றை கட்சி ஆட்சி முறையில மாநில உரிமைகளை பறித்து எல்லாத்தையும் கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்துட்ட. அதை பறிக்கத்தான் இந்த பிள்ளைகள் நாங்க புரட்சிகர அரசியல் முன்னெடுக்கிறோம். நீ என்ன செய்? நோ ஜிஎஸ்டி கிஎஸ்டி. 75 விழுக்காடு மாநில வரி நான் தான் எடுத்துப்பேன். 25 விழுக்காடு பொது வரி மத்திய அரசுக்கு தருவேன். அதுல பணம் அச்சிடுதல், நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை 3 நீ வச்சுக்க. மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களுக்கு பிரிச்சு கொடு. அதிகாரத்தை, நிர்வாகத்தை பரவலாக்கு. கல்வி எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டா, மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டா, நான் பேரிடர்ல செத்தாலும் பிச்சையை கண்டு இருக்கோன்ட்ட. எல்லா வரியும் ஒன்றை கொடுத்து நான் பிச்சை எடுக்கணுமா? என்னது என்னது? இவங்களை ஒழிக்கணும். அமெரிக்கா என்ன செய்யுது? 50 மாகாணங்கள். அன்பு மக்களே, அருமை தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு நேரம். எனக்கு காலையில 11, அவனுக்கு 12, அவனுக்கு 12, அவனுக்கு 1, 1:30. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் நேர வித்தியாசம். காலையில 6 மணிக்கு வாக்கு சீட்டுல ஓட்டு போட ஆரம்பிக்கிறான். நள்ளிரவு அடுத்த நாள் பிறப்பதற்கு முன்பு சரியாக 12 மணிக்கு ஓட்டை எண்ணி, வாக்கு சீட்டிலேயே எண்ணி, இவன் தான் உன் நாட்டின் தலைவன், குடியரசுத் தலைவன், அதிபர் பேச விட்டுறான். சரியா 12 மணிக்கு பேசுறாரு. ட்ரம்ப் பேசுறார், ஒபாமா பேசுறாரு. அதுபோல ஏன் இந்தியாவை செய்ய முடியல? டிஜிட்டல் தான தட்டினா சொல்ல போகுது. காலையில வாக்கு போட்டவன சாயந்தரம் சொல்ல வேண்டியது நீ வந்தா எம்பின்னு. 42 நாள் ஒரு இடத்துல அடைச்சிருக்கியா நீ பெட்டிய பள்ளிக்கூடத்துக்குள்ள. எப்படி நீங்க அவ்வளவு நியாயமார, அவ்வளவு நல்லவர்களா நீங்க நியாயமார? கொஞ்சம் இரு வாரம் ஒவ்வொன்னா சரி பண்ற. இது அவன் நினைக்கிறான் நம்ம பேசுறதுக்கு பதில் இல்ல, அதனால எந்த தொலைக்காட்சியிலும் காட்ட விடுறது இல்ல. அவனை பேச விட்டா வெளியில விட்டுறாத. ஐயோ ஐயோ, அவன் கேட்கறதுக்கு பதில் இல்ல. பத்திரிகையில போட்டுறாத. இங்க வருங்க, மக்கள் நீதி மையத்தோட நிறுத்திக்கிறான். எங்க வேட்பாளரை போடுறது இல்ல. ஏன்னா நாங்க போட்டியிடுறதே காட்டக்கூடாதான். டேய் தொட நடுங்குது இல்ல, நடுங்குதா இல்ல? தொட நடுங்குதா? சரியான ஜனநாயகவாதிகள், சரியான ஜனநாயகவாதிகள் நாங்களும் போட்டியிடணும் சொல்லு. நேர்மை இருந்தா 40 தொகுதியில ஒரு சின்ன நின்று போட்டிடுதுன்னா இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி தான். எது பெரிய கட்சி? வா, எது பெரிய கட்சி பேசுவோம். ஸ்டாலின் பேசுறாரு, கூட்டம் தானா வருமா? ஐயா எடப்பாடி பேசுறாரு, யாராவது வருவாங்களா? அவங்க வீட்டுல இருந்தாலும் யாராவது வருவாங்களா? பார்த்து படிக்கும் போதே அம்மையார் சோனியா காந்தி பிரதமராக இருக்கும் போதுங்கிறார்.
இன்னைக்கு கால் சிலம்பை கலட்டி வீசி நீதி காத்த கண்ணகி பிறந்த மதுரையிலே நீதியான ஆட்சி செய்கிற மோடியின் ஆட்சி, அநீதியான ஆட்சிக்கு நீதியான பார்த்து படிக்கும் போதே எப்படிப்பட்ட ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சாமி, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வருமா கூட்டம் வருமா? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் என்னை எதிர் நின்று நீங்க வென்ற முடியுமா? வாய்ப்பில்லை. ஒரு நாள் இந்த கேடுகட்ட பணநாயக அரசியலையும் தூக்கி எறிகிற இன மக்கள் தூக்கி எறிவான். எல்லாரும் காசு கொடுக்குறான். அப்ப ஒரு நாள் சிந்திப்பான்ல, காசு கொடுக்குறான் பூரா திட்டுப்பில் காசு கொடுக்குறான். காசு கொடுக்காதே வேண்டாம் உனக்கு போடுறான். வரும், ஒரு நாள் வரும், விரைவில் வரும். எப்ப வரும்? தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, கஷ்டமா இருக்கும். அப்ப நாங்க கத்துனதெல்லாம் வரும், ஞாபகத்துக்கு வரும். ராஜா செல்போன்ல எத்தனை 2G 4G 5G 6G 7G 8G 9G 10G எத்தனை G வந்தாலும் ராஜா கஞ்சி விவசாயி தான் ராஜா ஊத்தணும். வானூர்தியில் விண்வெளியில் பறப்பது வளர்ச்சி தான், டெவலப் தான். ஆனால் விமானத்தில் போறவனுக்கும் தாகம் எடுக்குது, பசி எடுக்குது. அவனுக்கு சோறு பூமியில இருந்தா ராஜா போகணும். அத விவசாயி தான் ராஜா கொடுக்கணும். ராஜா விவசாயி தான் கொடுக்கணும். அறிவார்ந்த எனது தமிழ் மக்கள், என் அன்பு சொந்தங்கள் இது புரிந்து கொள்ளணும். விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றன. ஒரு எத்தியோப்பியா போல, ஒரு சோமாலியா போல, ஒரு நைஜீரியா போல, ஒரு வெனிசுலா போல நம் நாடு வருவதற்கு முன்பு நீங்கள் எச்சரிச்சுக்கணும். வெனிசுலால லிட்டர் பெட்ரோல் 10 ரூபா தான். ஆனா சாப்பிட ஒண்ணு இல்ல. கொக்கு, குருவி, காக்கை, நாய், நரி, பன்னி, பூனை எல்லாத்தையும் தின்னுட்டான். உணவுக்கு ஒண்ணு இல்ல. திருடா மக்கள் அடிச்சு கடைகளை நொறுக்கி ரொட்டி இது என்ன கிடைக்குது எடுத்துட்டு ஓடுறான். அந்த நிலைமை விரைவில் உனக்கு வரும். மோடி எங்க இருப்பாரு? ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறது இல்ல பாதி நாள். அதே ஒரு விமானம் ஏறி நின்று பொருளாதார கொள்கை, கேஷ்லெஸ் எக்கனாமி, டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா, கேஷ்லெஸ் எக்கனாமி, அப்படியே செல்போன் டிரான்சாக்சன். பெரிய அறிவாளி மார்க்சின் பேரங்க எல்லாம் பொருளாதார நிபுணர்கள். சுப்பிரமணிய சாமி காரி துப்புராரு இவங்க 2 பேரையும். யாரு? அருண் ஜேட்லி, மோடி. அவங்களுக்கு பொருளாதாரம் என்ன தெரியாது, எக்கனாமிக்ஸ் ஒண்ணும் தெரியாது என்றார். கட்சிகளே ஒரு நாரம் இருக்காரு. ஐயோ இவங்களோட நம்ம பாட்டு மாட்டிட்டு படுற பாடு இருக்க பாருங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன். எங்க அம்மா நிலத்துல விவசாயம் செய்யுது. இங்க இருக்கிற எங்க ஆத்தா பெரியத்தா, எங்க பெரிய பச்சித்தப்பா எல்லாம் விவசாயம் பண்றீங்க. காட்டுல 50 பேர் வேலை செய்யறான். அவனுக்கு ஒரு நாள் கூலி 200 ரூபாய் கொடுக்கணும். எப்படி செக்கா கொடுத்துருல எல்லாரும்? இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு அப்படியே ஸ்விப் பண்ணி விடுறீங்களா? எப்படி பண்ணுவீங்க? கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன். அங்கம்மா உங்க செல்போனை கூட டிரான்சாக்ட் பண்ணி விடு. ஏண்டா மடைங்களா என்ன? அவரே சொல்றார், விடுதலை பெற்ற இந்தியாவில் மின்சாரமே போய் சேராது பல ஆயிரம் கிராமங்கள். சரி, மின்சாரமே இல்லாத ஊர்ல மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான்? பதில் இல்லை. பூரா ஏமாற்று. 15 லட்சம் ரூபாய் வங்கியில ஓடும்ட்டு லுங்கியுமே மேல போட்டு அங்கேயும் கழட்டிட்டு போயிட்டாங்க. தம்பி தவறி கூட போட்டக்கூடாது. கவனமா இருக்கணும். ஒருபோதும் அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. இவங்கள மாதிரி ஏமாற்றுக்காரங்க ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க துப்பற்ற இவர்கள் புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலையே வச்சு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லைன்னா இவங்களுக்கு ஓட்டு கேட்க ஒண்ணும் இல்ல. அதுக்காகவே நடத்தினாங்க இந்த தாக்குதலை. இவங்க இந்த பாரு, பாரதிய ஜனதா கேளு, பாகிஸ்தான் உனக்கு பக்கத்து நாடா இல்லைன்னா பாலிடிக்ஸ் இருக்கா? கிடையாது, நகிகை. பாகிஸ்தான் இருக்கணும், அதை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி ஆடிட்டே இருக்கணும். தீவிரவாதி வர்றான், தீவிரவாதியே ஆட்சியில் இருக்கானே, அப்புறம் என்ன கொடுமை இது? நம்ம ஒரு வாட்ச்மேன் வைக்கிறோம் வீட்டுலன்னா திருடனை விரட்டி பிடிக்க வைக்கிறது இல்ல ராஜா. திருட வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கத்தான் வாட்ச்மேன் போடுறோம். திருடனை விரட்டி பிடிக்கிறான்னா அப்புறம் நான் ரொம்ப தூங்கிட்டு இருந்தியா? திருட வருவதற்கு முன்பு தடுத்து பிடிப்பவனுக்கு பெயர் தான் காவலாளி.
தீவிரவாதி தாக்குதல் நடத்த வரும்போது கண்டுணர்ந்து அதை தடுத்து அழிப்பது, அழித்து நாட்டை காப்பவன் தான் காவலாளி. அவன் தான் உண்மையிலே சௌக்கிதார். அவன் தான் சௌக்கிதார். நீங்க சௌக்கிதார் இல்ல. நீங்க காவலாளிகளிடம் இருந்து நாட்டை காவல் காக்க வேண்டிய, நம்ம பாதுகாக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. இவங்க மாறி பாருங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை மிக ஆபத்தானது. சந்தை பொருளாதாரத்தை நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கு. படித்த இளைஞர்கள் புரிந்துக்கணும். வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கு தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய சொந்த நாட்டு மக்களுக்கு தலைவனாக இருந்து ஒருவேளும் சேவை செய்ய முடியாது. இதை யாராவது மறுத்து பேச சொல்லு. இப்ப மோடி 5 ஆண்டுகள் அதானி அம்பானிக்கு தரகரா இருந்தாரா, நாட்டுக்கு தலைவரா இருந்தாரா? சொல்லு. இந்தியாங்கிற ஒரு நாடு 130 கோடி மக்களை வைத்துக் கொண்டு ஒரு வல்லாதிக்க கனவோடு பேசுகிற நாடு, வளர்கிறேன் சொல்ற நாடு, சின்ன நாடு, ஒரு மாநில அளவிற்கு கூட இல்ல. அந்த நாடு பிரான்ஸ்ல இருந்து ரபேலுங்கிற போர் விமானத்தை வந்தது. நீ என்ன பண்ண? உன் பொறியியல் அறிவியல் என்ன பண்ணுது? ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு போர் விமானங்களை கூட நாம் உருவாக்கி கொள்ள முடியாதா? பிரான்ஸ் நாடு இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்ப சத்தியம் பண்ணி ஒப்பந்தம் போடுறானா? காசு கொடுத்தா பாகிஸ்தானுக்கும் கொடுப்பான்ல அதே போர் விமானத்தை. காசு கொடுத்தா சீனாவுக்கும் கொடுப்பான்ல. என்ன ராஜா, என்ன கதை? நீ துப்பாக்கி ஒருத்தன்ட்ட, தோட்டா ஒருத்தன்ட்ட, பீரங்கி ஒருத்தன்ட்ட, ஹெலிகாப்டர் ஒருத்தன்ட்ட, போர் விமானத்தை ஒருத்தன்ட்ட வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ? என்ன நீ, என்ன உன் கொள்கை? என்ன உன் கொள்கை? உன் நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்ன? கேள்வி. ஒவ்வொன்னா தர்க்கம் பண்ணுவோம். தனியார் மயம். எதது தனியார்? கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி ஒரு சேவை. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு சேவை. தன் தேசத்தின் குடிகளுக்கு சமமாக, சரியாக, தரமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது அரசின் பொறுப்பு. அது சேவை. அதை விடு. மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. அதை எல்லாருக்கும் சரியா, சமமா, தரமா கொடுக்கணும். இது அரசின் கடமை. இது இருக்கா? இது எங்க இருக்கு? முதலாளி கிட்ட. இது கல்வி எங்க இருக்கு? முதலாளி கிட்ட. தனியார் பள்ளி கல்வி காசு அதிகம் கொடுத்தா அதே ஒரு கொள்கை வச்சிருக்கேன். நல்ல மதிப்பெண் பெற்று வர்றவனை கல்லூரியை சேர்த்துக்கிறேன். 100க்கு 100 யாருப்பா வாங்கியிருக்கா? என் கல்லூரிக்கு வா. இது எப்படிப்பட்ட கட்டமைப்பு, எப்படிப்பட்ட கல்வி முறை? நான் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கேன். எவன் நோயாளி இல்லையே அவன் வா, நான் வைத்தியம் பார்க்கிறேன். நான் எப்படிப்பட்டது? இந்த டாக்டருக்கு பேர் என்ன? பைத்தியக்கார டாக்டர். நோயாளி எவனோ அவனை குணப்படுத்துவதற்கு பேர் தான்டா மருத்துவர். படிக்காதவன் எவனோ, படிக்க முடியாதவனோ அவனை படிக்க வைக்கிறவனுக்கு பேர் தான்டா கல்வி. நல்லா படிக்கிற மாணவனை கூட்டி வச்சு கும்மி அடிக்கிறது இல்லடா கல்வி. படிக்க முடியாதவன், குறைந்த மதிப்பெண் பெற்றவன் எவனோ அவன் வா, என் கல்வி நிறுவனத்தில் சேர்த்து உன்னை தகுதி வாய்ந்தவனாக, அறிவாளியாக மாற்றுகிறேன் என்று சொல்கிற ஒரு கல்வி நிறுவனம் உண்டா? 200க்கு 200 வாங்கு, 100க்கு 100 வாங்கு. இதை என்ன பண்ணும்? சரக்கு கிழிச்சு தூர போடுறோம். ஒழிக்கிற இந்த கல்வி முறைகளை. கல்வி தனியார், மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம். குடிநீர் என்பது உயிர் ஆகாரம், உலகில் எல்லா உயிருக்குமான தேவை, உயிர் தேவை. இதை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அது தனியார் முதலாளிகள் விற்கணும். அப்பல்லோ, கின்லே, அக்கோஃபனா, இதெல்லாம் காக்கை உரிவு எந்த கடையில் வந்து வாங்கி குடிக்கும்? ஏன் இந்த தலைவன் சிந்திக்கல? ஈ எறும்பு எங்க குடிக்கும்? பாம்பு வண்டு எங்க குடிக்கும்? யானை சிங்கம் புலி எப்படி குடிக்கும்? ஏங்க ஏன் சிந்திக்கல? உலகம் ஒண்ணுதான். பல கோடிக்கணக்கான உயிர்களோடது. பூமி மனிதனுக்கு மட்டுமானதா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம். அதுல நீனும் ஒண்ணு. எல்லாம் விலங்கு, நீ கொஞ்சம் சமூக விலங்கு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பெருந்தலைவர் காமராஜர் என்ன கற்பிக்கிறாரு? எல்லா உயிர்களிடத்தையும் அன்பாக இருங்கள், மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கிறாரு. ஏன்னா புலி என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும், நரி என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும், நாய் என்ன செய்யும் தெரியும், பாம்பு என்ன செய்யும் தெரியும். மனுஷன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. என்ன? ஏன்னா மனிதர்கள், ஐயா நாகராஜன் சொன்ன மனிதர்கள் மகத்தான சல்லிப்பயிலுங்கிறார் அவரு. இவன் எந்த நேரத்தில் என்ன வேஷம் போடுவான்னு தெரியுது. எம்பிட்டு கத்து கேட்டு கடைசி 500 ரூபாய்க்கு ஓட்ட போட்டு இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சோறு, பீரு,
100 அப்படி 100 அதுல ஒருத்தர் கத்திட்டாரு, அண்ணே 100 500. கொஞ்சம் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விலை ஏறி இருக்கு. இந்த நிலையில் கல்வி மருத்துவம் தனியார், போக்குவரத்து நடத்துவது அரசின் பணி அது தனியார், வானூர்தி நடத்துவது அது தனியார், சாலை போடுவது பராமரிப்பது தனியார், மின் உற்பத்தி விநியோகிப்பது தனியார். இப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்போம், எல்லாமே தனியார் முதலாளிகள் செய்வதென்றால் அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கி கொண்டு கையெழுத்து போடுவது. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம் they are all brokers. முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். வேற ஒன்றுமே இவர்களால் செய்ய முடியாது. இப்ப நடக்கிற தேர்தல் கூட தலைவரை தேர்வு செய்வதற்கு இல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சரியான தரகரை தேர்வு செய்கிற தேர்தல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றிய அன்பு மக்கள், தலைவர்களை தேர்வு செய்யுங்கள். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை படித்த இளைஞர்கள் ஒழியுங்கள். இந்திய பெருநாட்டை காங்கிரஸை ஆள்வது என்ற முறையை ஒழிக்கணும். விட்டால் பாரதிய ஜனதாவை ஆள்கிறது என்கிற முறையை ஒழிக்கணும். என் அன்பு மக்களே, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கேளுங்க, இன்டர்நேஷனல் பார்ட்டி, சர்வதேச கட்சி. இங்க ராகுல் காந்தியை பிரதமராக வேலை செய்யுது, கேரளாவில் ராகுல் காந்தி எதிர்த்து வேட்பாளர் போடுது. ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கை மாறுபாடு வைத்திருக்கிற கட்சி, உலகம் முழுமைக்கும் ஒரே கொள்கை வைத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உலகம் முழுமைக்கு இருக்குங்க, நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடே கிடையாது. நாம் தமிழர் பிரான்ஸ், நாம் தமிழர் ஜெர்மனி, நாம் தமிழர் டென்மார்க், நாம் தமிழர் சுவிஸ், நாம் தமிழர் ஆஸ்திரேலியா, எல்லா நாட்டிலும் இருக்கு. அம்மையார் சோனியா காந்தி கூட கேட்டேன், இத்தாலியில என் கட்சி இருக்கு, உங்க காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டேன். வேர்ல்டு பார்ட்டி, இன்டர்நேஷனல் பார்ட்டி நாம் தமிழர் பார்ட்டி. தமிழர்கள் நாங்கள் எங்கள் மூதாதை எப்படி உலக பொதுமைக்கு மறைய வைத்தாரோ அப்படி உலகத்தின் பொதுமைக்கு அரசியல் செய்யறோம். நாங்கள் உயிர்மனை அரசியல் செய்யறோம், வெறும் மனிதருக்கு மட்டும் அரசியல் செய்யற ஆளுகள் நாங்க. ஈக்கு, எறும்புக்கு, பூச்சிக்கு, வண்டுக்கு, ஆடுக்கு, மாடுக்கு, கோழிக்கு, குஞ்சிக்கு, மரத்திற்கு, செடிக்கு, மலைக்கு, அருவிக்கு, ஆறுக்கு, எல்லாவற்றுக்குமான அரசியலை உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற பிள்ளைகள். அதை புரிஞ்சுக்கணும். இந்த தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை என்பது நாட்டை சந்தையாக்குவது, கதவை திறந்து விடுவது, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்க சந்தையாக நம் தேசம் மாற்றப்பட்டு விட்டது. நீங்களும் நானும் வாங்கி நுகர்கிற மந்தைகள் தான். அதனால மதிப்புள்ள மனித உயிருக்கு இங்க இது வெரி பிக் மார்க்கெட், நாட்ட கண்ட்ரி. இது நல்லா கவனித்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை எப்படி? ஜப்பான் முதலாளிவா, கொரியன் முதலாளிவா, ரஷ்ய முதலாளிவா, சீன முதலாளிவா, என் நாட்டில் தயாரி, இந்தியாவில் தயாரிப்போம். நீ என்ன தயாரிப்ப? அவன்லாம் வந்து இந்தியாவில் தயாரிப்ப, நீ என்ன தயாரிப்ப? என்ன தயாரிப்ப? திருநீர், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, கொசுவத்தி, வேற என்ன தயாரிப்ப? நீ வேற என்ன தயாரிப்ப? என்ன தயாரிச்சிருக்க? எல்லாரும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா. நீ மேக் இன் இந்தியா. ஏன் உனக்கு ஏன் மேட் இன் பண்ண முடியல? முடியாது. ஏன்? உன் கொள்கை எப்படி? இதுல என்ன வெக்கம் இல்லாம நீ வளர்ச்சி பத்தி பேசுற? உனக்கு வளர்ச்சி டெவலப்டா என்ன? இவன் காட்டுகிற வளர்ச்சி என்பது என்ன? என் அன்பு மக்களே, பட்டினி கிடந்து நீங்கள் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை இவன் வளர்ச்சி என்று காட்டுகிறான். இவன் காட்டுகிற வளர்ச்சி என்ன? வீட்டுக்கு 2 கார், பெட்ரோல் டேங்க் நிறைய பெட்ரோல், டீசல், வீட்டுக்குள்ளே காலி குடங்கள், தண்ணீரற்ற வெற்று குடங்கள். இதான் இவன் காட்டுற வளர்ச்சி. உன் நாடு விரைவில் நீரற்ற நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, எவ்வுயிரும் வாழ வாய்ப்பற்ற நிலமாக நமது நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற நாடு இந்தியா, அதிகமாக உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகர் போல நம் நாடு மாறுவதற்கு மிக குறுகிய காலம் தான் இருக்குது. மிக குறுகிய காலம். நீரற்ற நகரம் என்று கேப்டவுன் நகரை அறிவிச்சுட்டு போயிட்டான். 1 லிட்டர் தண்ணீர் 6000 ரூபாய்க்கு விற்கிது. அந்த நிலை வருவதற்கு முன்பு நீங்கள் எச்சரிச்சுக்கிறீங்க. என் அன்பு பெற்றோர்களே, அருமையுடன் பிறந்தார்களே, எத்தனை நாளைக்கு இவர்கள் தண்ணீரை கடையில் வைத்து உங்களுக்கு தந்துவிட முடியும்? பூமி தாயின் எங்கே நீர்த்தேக்கங்கள்? நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு என்ன வழி? நிதி ஆயோக் 2020 அடுத்த ஆண்டு 1 சொட்டு தண்ணீர் பூமிக்குள்ளே இருக்காது என்று அறிவிக்கிறே, எச்சரிக்கிறே.
அப்ப நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு, நீர் மேலாண்மை, நீர்வள பெருக்கத்திற்கு என்ன வரைவறிக்கை இருக்கிறது இந்த நாட்டிலே? இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில், இவர்கள் நிதிநிலை அறிக்கையில், பட்ஜெட்டில் நீர்வளத்தை பெருக்க 130 கோடி மக்களுக்கும் கார் கொடுக்க, செல்வம் கொடுக்க திட்டத்தை அறிவிக்கிற என் தேசம் 130 கோடி மக்களுக்கும் நீரும் சோறும் கொடுக்க என்ன திட்டத்தை அறிவித்திருக்கிறது? என்ன வச்சிருக்கிறது? கற்றறிந்த இளைஞர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கார் இல்லை என்று எந்த நாட்டில் போராட்டம் வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த நாட்டில் புரட்சி வெடிக்காமல் இருந்திருக்கிறது? அந்த புரட்சியை எதிர்கொள்ள இந்த தலைவர்கள் இருப்பார்களா? ஓடி விடுவார்கள் அந்நிய தேசங்களுக்கு. 11,700 கோடியை தூக்கி கொண்டு நீரவ் மோடி ஓடியது போல, 6,000 கோடியை தூக்கி கொண்டு விஜய் மல்லையா ஓடியது போல ஒரு நாள் ஓடுவார்கள் இவர்கள். அன்றைக்கு இதே மாதிரி உங்க பிள்ளைகள் கத்திட்டு கிடப்போம். அன்னைக்கே சொன்னல, கேட்டீல? நீ எழுதி வச்சுக்க ராஜா, இன்னும் 2 ஆண்டுகள தண்ணி இருக்காது, வீட்டுல தவிச்சு தொண்டை வறண்டு இப்படி கிடப்ப, இந்த மூஞ்சிய நல்லா பாத்துக்க, இதான் மகன் ஞாபகத்துக்கு வரும், மங்களா வரும், அப்படியே கலங்களா தெரிவேன். ரொம்ப நாளா ஒருத்தன் திருப்பூர்ல ஒரு முச்சந்தில் நின்று கத்திட்டு இருந்தான். அதையே கேட்டு தொலைஞ்சிருக்கலாம், ஒரு ஓட்டை அவனுக்கு போட்டிருக்கலாம். கேவலம் 500 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு நம்ம ஓட்டை வித்தோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வித்துட்டான். எப்ப வரும்? கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம்ங்கிறான்ல, அப்ப வரும். அது வர விடக்கூடாது, எச்சரிச்சுக்கணும். உங்க பிள்ளைகள் நாங்க தான் நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சிங்கிற திட்டத்தை வைக்கிறோம். முதல்ல நீர் வளப்பெருக்கம், நீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் வயிறு, பசி என்றால் அதை ஒழிக்கணும். கொடிய நோய் பசி வந்தால் 10 பறந்துடும். மானம், குடிப்பிறப்பு, அறிவுடைமை, கல்வி, தானம், தவம், தொழில் முயற்சி, காமம், இது போன்ற 10 பண்புகள் பறந்து போயிரும்ன்றான். இது 10 பறந்துருச்சுன்னா நீ விலங்காயிருவ, மிருகமாயிருவ. அப்ப என்ன பண்ணணும்? பசிங்கிறத ஒழிக்கணும். இதுக்கு என்ன வழி? வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டு இருக்கான். ஏன்? வேளாண் குடிமகன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியல. உங்க பிள்ளை என்ன செய்யறான்? வேளாண் குடிமகன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்கலாம். சட்டம் கொண்டு வர்றோம், பாதுகாப்பு சட்டம். பிறகு என்ன பண்றோம்? வேளாண்மையை தேசிய தொழில், தமிழ் தேசிய தொழில் அப்படி அறிவிச்சிடறோம். அறிவிச்சுட்டு என்ன பண்றோம்? அரசு பணியா மாத்திரம், கவர்மெண்ட் எம்ப்ளாய். நம்ம மக்களுக்கு என்ன தெரியுது? வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஒரு நோய் இருக்கு, அவன் 10 ஏக்கர் காடு வச்சு மஞ்சள், கரும்பு இதெல்லாம் விவசாயம் பண்ணுவான், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல. துபாயில பீடா வைப்பான், அவனுக்கு தொழிலதிபர்னு பொண்ணு கொடுக்கறது. ஐயோ, இது ஒரு மனநோய், இது ஒரு மனநோய். சிங்கப்பூர்ல கக்கூஸ் கழுவிட்டு இருப்பான், அவன் சிங்கப்பூர் மாப்பிள்ள, சிங்கப்பூருக்கே கட்டி கொடுக்குறியா இல்ல அங்க ஒரு ஆள் கட்டி கொடுக்குறியா? இது என்ன? இது ஒரு கொடுமை தான். என்ன பண்றது? இது ஒழிக்கணும். அப்ப என்ன பண்றது? அடுத்து என்ன? நம்ம மக்களுக்கு தம்பி, அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். அவ்வளவுதானே? இந்த நான் தரேன். என்ன உனக்கு வேலை? என்ன வேலை? விவசாயம் பண்ணு. அடுத்து கவர்மெண்ட் வேலை. அடுத்து என்ன பண்றது? சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த என்ன வழி இருக்குது? பட்டுப்பூச்சி வளர்த்தல், கவர்மெண்ட் வேலை. ஆடு மாடு வளர்த்தல், அரசு பணி. அப்புறம் என்ன வழி இருக்குது? நெசவு செய்து, நெசவு அரசு பணி, நெசவு அரசு பணி. நெசவாளர், இது முதலியார்கள், இது சௌராஷ்டிரா மக்கள், அவங்க தான் செய்யறதுன்னு இல்ல, எல்லாரும் செய்யலாம். இந்த முதலியார்கள் நல்ல தை செய்து நெசவு செய்வார்கள். அம்மா, நீங்க எல்லாம் ப்ரொஃபசர்ஸ், நீங்க என்ன பண்றீங்க? மாச சம்பளம். எங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் நெசவு கத்துக் கொடுங்க. அதில் இண்டஸ்ட்ரி, அங்கே கிராமப்புறங்களே அங்கே வேலை வாய்ப்பு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை. மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு கல்வி? நீ மாடை மேய். எத்தனை லட்சம் லிட்டர் பால் எண்ணி சொல்றதுக்கு கட்டவன். இங்க தொழிற்சாலை, பக்கத்திலே தொழிற்சாலை, 1/2 கிலோமீட்டர்ல பால்கோவா தயாரிக்கிறது. எத்தனை டன், எத்தனை இது தயாரிக்கிறோம், எம்பிட்டு நெய்க்கு போகுது, எவ்வளவு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு போகுது, இதை கணக்கிடுறவன் கற்றவன். இதை வெளி மாநிலங்களை, வெளிநாடுகளை சந்தைப்படுத்துறான் பாருங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ். இதை எங்காவது கல்வியால. இது மாதிரி எல்லாருக்கும் அரசு வேலை. இந்த கரும்பு, 10,000 ஏக்கர்ல போடுறோம் கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை போடுறோம். கரும்புல இருந்து சக்கரை, நாட்டு சக்கரை, வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை. வெள்ளை சீனியை பேன் பண்றோம், தடை பண்றோம். இந்த சீனியை ரேஷன் கடை கொண்டு போறோம். நாம வர்றதுக்குள்ள அவன் மூடிடுவான். ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபாய், அவனுக்கு கிடைக்கல. நான் ஏற்றுமதி செய்யறேன், நாம ஏற்றுமதி செய்யறோம். காரை இம்போர்ட் பண்றோம், சோறை எக்ஸ்போர்ட் பண்றோம். இது என்ன பண்ற? காரை ஏற்றுமதி செய்யறான், வெங்காயம் பருப்பு இறக்குமதி செய்யறான். ஒரு நாள் பேராபத்தான் நின்றோம், ஒரு நாள் பேராபத்தான் நின்றோம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே. 10 ஆண்டு கழித்து உலக பணக்காரனை கணக்கிடுவான். அவன் என்ன செய்வான்?
பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவன், தங்கம் வித்தவன், வைர வித்தவன் இருக்க மாட்டான். இங்க உலக பணக்காரன் யார் இருப்பா? நீர் வித்தவன், சோறு வித்தவனாதான் இருப்பான். அந்த இடத்துல யார் இருப்பா? உங்கள் பிள்ளைகள், நாங்க தான் இருப்போம். உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு. அவன் சொல்றான், இங்கிலாந்தினுடைய பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன்ங்கிறவன் என்ன சொல்றான், எல்லா நாடுகளும் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஆனா ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். நீர் பொருளாதார கொள்கைக்கு. நீர் பொருளாதார கொள்கை, எந்த நாடு நீர் வளத்தை அதிகம் பெற்றிருக்கிறதோ அந்த நாடு பணக்கார நாடு. அப்படி வந்துட்டான். நாங்கள் அப்படி வரப்போறோம். எப்படி திருப்பூர்ல நம்ம ஒரு பனிய ஜட்டி தயாரிக்கிறோம். உங்களுக்கு நம்ப முடியுதா பாருங்க. ராக்கெட்டை தயாரித்து பறக்க விடுகிற, ராக்கெட் தயாரிக்கிறதுக்கான பாகங்களை தயாரித்து ஏற்றுமதி செய்கிற அமெரிக்கா ஜட்டியை நமக்கு இருந்து இறக்குமதி செய்யறான். ஏன்? ஒரு ஜட்டி 250 லிட்டர் குடிக்கு தண்ணீரை குடிக்குது. அவன் தண்ணீரை பாதுகாக்கிறான், நம்மளை செலவழிக்க வைக்கிறான். நம்ம சாயத்தை ஆத்துல ஊத்தி நிலத்துல ஊத்தி கெடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். கொரியன் முதலாளி வர்றான். சென்னையில ஹொண்டாய்ங்கிற ஒரு நிறுவனத்தை, கார் நிறுவனத்தை தொடங்குறான். ஹொண்டாய். இவன் எப்படி ஒப்பந்தம் போடுறான்? வெளிய முதலாளிகளுக்கு ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி நோ கிடையாது. கையெழுத்து. தடையற்ற மின்சாரம் தரப்படும். ஒரு வேளை அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகளை இதை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நல்லா கொஞ்சிக்கணும். இங்க எதுக்கு வரணும்? நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிந்திக்கொள் ஒப்பந்தம். விளைநிலங்கள் எவ்வளவு வேணாலும் பறிச்சு தர்றோம். எழுத்து போறோம்னா சுட்டு கொள்றோம். எடுத்துக்கிறான். இப்ப என்னத்துக்கு வாரா? இந்திய இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு மாரியாத்தா கோயில்லையோ எங்கேயும் வேண்டிட்டு வரலவே. அவனுக்கு என்ன? மனித உழைப்பு இங்கு மலிவாக கிடைக்குது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி பல ஆயிரம் கோடியில் லாபத்தை கொண்டு போற இந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறுமா? பெரும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட நம் நாடு பொருளாதாரத்தில் முன்னேறுமா? இதை அறிவார்ந்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இது 10,000 பேருக்கான குடிநீர் தேவை. 3 டன் எடையுள்ள கார் 50 லட்சம் கார்கள். அப்ப தண்ணீரின் அளவு நீ கணக்கிட்டு பார்த்துக்க. இதையும் அவன் நாட்டில் தயாரிச்சு நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யல, ஏற்றுமதி செய்யல. அவன் நாட்டில் நீரை பாதுகாக்கணும், அவன் வளத்தை பாதுகாக்கணும். இந்த நிலத்தை பற்றி கவலைப்படாதவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்ட. இத ஓட்டு கேட்கிறவன் பேசுற பேச்சு இல்ல, நாட்டை காக்க நினைக்கிறவன் பேசுற பேச்சு. நாங்க நெஞ்சு வெடிக்க கத்துறது உங்க அற்ப வாக்குக்கு இல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். உங்களை நம்பிதான் நிக்கிறான். 10 பைசா இல்ல, பராரி பை மக்க ஒண்ணும் இல்ல, காசு இல்ல, காசு நகி ஒண்ணும் இல்ல. மனசு நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, மக்களுக்கு உழைக்கணுங்கிற நல்ல பணம் இருக்கு, சேவை செய்யறதுக்கு பணம் தேவையில்லை. காசு கொடுக்குறான் ஒருத்தன்னா திருடன். நீ வியாக்கியானம் பேசுவ, நம்ம காசு தானப்பா, நம்ம காசு சரிதாப்பா, நம்ம காசு தாப்பா, அது ஏப்பா நம்மகிட்ட இருக்காம அவன்கிட்ட போச்சுப்பா, அதுக்கு ஏதாவது பதில் இருக்காப்பா? ஏப்பா காசை கொடுத்து ஒருத்தன் ஓட்டு கேட்கிறான்னா, காசை கொடுத்து இந்த பதவியை வாங்கிட்டு போய் மக்களுக்கு சேவை செய்ய அவ்வளவு நல்லவங்களாப்பா? அவ்வளவு நல்லவங்களாவீங்க? 100 கோடியை முதலீடு செய்பவன் 1000 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று முதலீடு செய்கிறான். முதலீடு செய்கிற முதலாளி லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா? இதை கற்றறிந்த இளைஞர்கள், அறிவார்ந்த இன சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப காசு கொடுக்கிறவன் திருடன். காசு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? நல்ல மான தமிழச்சி தமிழன் அந்த என்ன பண்ணணும்? தப்புன்னு கையை பிடிச்சுக்கணும். அப்புறம் என்ன செருப்பு கிடைக்குதோ விளக்குமாறு கிடைக்குதோ அது எது கிடைக்குதோ எடுத்துக்கிட்டு. இந்த தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனி இருக்கு, ஒரு டிராமா பார்ட்டி பறக்கும் படை என்று ஒரு பறிக்கும் படையை போட்டுருக்காங்க ரோட்ல. அது என்ன தெரியுமா செய்ய? அப்பாவி மக்கள் மிளகாய் வித்துட்டு போயிட்டு இருப்பான். ஒருத்தன கொத்தமல்லி வியாபாரிகிட்ட பிடிச்சிட்டான். அவனே செய்தி, கொத்தமல்லி வியாபாரியிடம் பணம் பறிக்கப்பட்டது. அவன் இந்நேரம் எங்க தூக்கல நானோ அது செய்தியா வரல. அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு பணம் கட்ட கொண்டு போவான் பறிச்சுக்கிறது. அப்பா அங்கே செத்து கிடக்க வேண்டியதான். ஒண்ணும் கிடையாது. டேய், சந்து பந்துக்குள்ள போய் தொகுதியில போய் வீடு வீடு காசு கொடுத்துருக்க அவன் அப்படி. நான் சொல்றதை நீங்க கேளு, நான் சொல்றதை கேளு. பணம் கொடுக்கிற வேட்பாளரை பிடி, 10 ஆண்டுகளுக்கு தேர்தல் நிக்க தடை என்று போடு, எவனும் கொடுக்க மாட்டான். இதை செய்ய துப்பு இருக்கா?
தேர்தல் முறையை மாற்று. வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கறத நிப்பாட்ட சொல்லு. மாநகராட்சி வா, நாங்க நிக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்த கொடு, நான் பேசிட்டு போறேன். நாளைக்கு ஸ்டாலினை பேச சொல்லு, அப்புறம் அவர் எடப்பாடி பழனிசாமி பேச சொல்லு, அப்புறம் ராகுல பேச சொல்லு, மோடியை பேச சொல்லு, எல்லாரையும் பேச சொல்லு. யார் பேசுறது நல்லா இருக்கும், என் மக்கள் ஓட்டு போட்டோம். அவ்வளவுதானே? இப்ப நான் சொல்றேன்ல, கல்வி சரியான சமமான தரமான கல்வி என் மக்களுக்கு இலவசம். எந்த தலைவனையா சொல்ல சொல்லிய சொல்ல மாட்டான். ஏன்னா கல்வி நிறுவனங்களை வச்சு கோடி கோடியாக கல்வி கொள்ளையடிக்கிறதா வந்தான். உயிர்காக்கும் மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்ல. சரியான சமமான மருத்துவம், தரமான மருத்துவம் இலவசம். ஒரு சட்டம் இயற்றுவேன். முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ அவர் மனைவிக்கோ அவருக்கோ பிள்ளைக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ முடியல, எம்எல்ஏக்கு முடியல, எம்பிக்கு முடியல, அவன் குடும்பத்துக்கு முடியல, அரசு அதிகாரிக்கு முடியல, எவனா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்க்க வேண்டும் சட்டம். சொல்ல சொல்லு. அரசு பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள் எவருடைய பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும் சட்டம். போடுவேன்னு சொல்ல சொல்லு. என் ஓட்டையும் சேர்த்து அவங்களுக்கு போடுறேன். போட மாட்டான், சொல்ல முடியாது. தூய குடிநீர் இலவசம், வீட்டு வாசல்ல குழாயை போட்டு ஊத்துவேங்கிறேன். சொல்ல சொல்லு. எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த கவர்மெண்ட் அரசு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிது. ஏன்? லேப்டாப் என்ன விலை, சைக்கிள் என்ன விலை, மிக்சி என்ன விலை, கிரைண்டர் என்ன விலை, மடிக்க என்ன விலை, இதெல்லாம் இலவசமா வருது. ஃபேன்லாம் இலவசமா வருது. தண்ணீர் ஏன் 10 ரூபாய்க்கு வந்தது? இலவசமா இல்ல. இலவசமா கொடுக்க முடியாது ராஜா, கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? கொடுத்தா தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். விக்கிற முதலாளி அக்கோஃபனா, அப்பலோ, கில்லு டேமேஜ் ஆயிரும். அவன் பாதிக்கப்பட்டா இவனுக்கு என்ன? வர்ற கமிஷன் கட் ஆயிரும். இந்த அயோக்கியர்களுக்கு திருப்பி அதிகாரமா? இவர்களுக்கே அதிகாரமா? அறிவுள்ள மக்கள் செய்யற வேலையா இது? அறிவுள்ள மக்கள். பூனை இருக்குல்ல, பூனை ஒரு தடவை பூனையை சூட்டோட பாலை வச்சிருங்க, சூடா பாலை வச்சுட்டுனா குடிச்சிருச்சுன்னா அடுத்த தடவை வெள்ளையா எதை பார்த்தாலும் வராது. அப்ப பூனைக்கு இந்த அறிவு இருக்கு, மானு தமிழ் மக்களுக்கு இருக்க வேணாமா? இவன் தான் அயோக்கிய பையன் தெரியுதுல, அப்புறம் திரும்பி அவனுக்கே ஓட்ட போடுறது.